ஆல்கனி குக்கிங் சேனல். திருநெல்வேலி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: அரிசி ஊற வச்சு எடுத்துருக்கோம், சிக்கன் கட் பண்ணி வச்சுருக்கோம், புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கோம், பிரியாணி மசாலா எடுத்துருக்கோம், தனி மிளகாய் தூள் எடுத்துருக்கோம், பட்டை சோம்புலாம் எடுத்துருக்கோம். இவ்வளோதான் தேவையான பொருட்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை கிராம்புலாம் போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். நல்லா கலர் ஊற்றிக்கலாம். சிக்கனை போட்டுக்கலாம். கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தயிர்லேயே நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கலருக்காக. உப்பு போட்டுக்கலாம். கிளறி விட்டுக்கலாம். ஊற வச்ச அரிசியை போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னும் 3 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். புதினா போட்டாச்சு. மேலே என்னமோ குக்கர் மூடிக்கலாம். 3 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம்.
திருநெல்வேலி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதேமாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பால்கனி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.